வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 219 ஞாயிற்றுக்கிழமை மே 19, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்கள் முகாமில் நடைபெற்ற இளைஞர் பாராளுமன்றம். மே 18, 19 சனி மற்றும் ஞாயிறு இரு தினங்கள் சென்னை எழும்பூரில் உள்ள MSW கல்லூரியில் நல்லூர் வட்டம் கலாம் ஜோதி துறை கல்லூரி மாணவர்களுக்காக வையத் தலைமைக்குள் தலைமை பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த முகாமிற்கு தமிழகம் நெடுகிலும் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து 45 மாணவர்கள் பங்கு பெற்றுள்ளார்கள். முகாமை பூமி ட்ரஸ்ட் நிறுவனர் டாக்டர் பிரகலாதன் தொடங்கி வைத்தார். அடுத்ததாக நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் தலைமைத்துவத்திற்கு அடிப்படையான 5 பண்புகள் பற்றியும், அடுத்ததாக நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு நேர மேலாண்மை பற்றியும் கலந்துரையாடினர். தொடக்கத்தில் ஒருவருக்கொருவர் அறிமுகம் சற்று வித்தியாசமாக விளையாட்டு வடிவில் திட்டமிடப்பட்டிருந்ததை மாணவர்கள் மிகவும் ரசித்தனர். சரியாக 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டது. பகல் உணவுக்கு பிறகு நடைபெற்ற இளைஞர் பாராளுமன்றம் இப்படிதான் பாராளுமன்றம் நடைபெற வேண்டும் என்று செய்து காட்டியதாக மாணவர்களின் பங்களிப்பு இருந்தது. ஆளுங்கட்சி தலைவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க. காமராஜர் தோத்து அமைச்சராக எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு? வாங்க, உங்க பேரு சந்தியா. வாங்க சத்யா. சந்தியா. இதில் பிரதமர், அவைத் தலைவர், அமைச்சர்கள், ஆளும் கட்சி உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என அவையில் அமர வைக்கப்பட்டிருந்தனர். இன்றைய விவாதம் இன்றைய கல்வி திட்டம் எப்படி இருக்கிறது என்பது பற்றியதாக இருந்தது. இதோ மாணவர்களின் கருத்துக்களை கேட்கலாமா? நடப்பாண்டில் இருக்க கல்வி அமைச்சர் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயுமே வந்துட்டு கிட்டத்தட்ட இங்கிலீஷ் மீடியம் 10 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. பட் பல வில்லேஜஸில் இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூலை நம்ப மாட்டுறாங்க யாரும். அதனால் அந்த நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் மூட வேண்டியதாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் பார்க்க முடியாமல் மூட வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம் வீட்டில் காசு இல்லை அப்படின்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு கார்பரேட்டில் சேர்க்குறதுக்கு அதே தரத்தில் நாங்கள் எஜுகேஷனை கவர்மெண்ட் ஸ்கூலில் தரோன்னு சொல்கிறோம். பட் யாருமே நம்ப தயாராக இல்லை. ஸோ அதை பற்றி தான் நான் பேசணும்னு இருக்கேன். இதில் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இன்னும் எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தரத்தை உயர்த்துறது அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்க தரத்தை உயர்த்தணும்னு சொன்னாங்க கவர்மெண்ட் ஸ்கூலை நம்பி யாரும் வரதில்லை, நாங்கள் நல்லா கொடுக்குறோம் ஆனாலும் யாரும் வரதில்லை. மேபி நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்னும் கொஞ்சம் டிஜிட்டலைஸ் ஆக்குனீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சேர வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டர், LED பேனல் இன்ஸ்டன்ட் ஆஃப் பிளாக் போர்ட், அதுக்கு பதில் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி டிஜிட்டலாக கொண்டு போனால் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சேர்ப்பாங்கன்னு சொல்லி. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் அந்த நாலேஜை குழந்தைங்களுக்கு புகுத்துறது இல்லை. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு சம்பளம் நம்ம கரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்றது தானே. அப்போ அவங்க என்ன வேலை பார்த்தாங்க? ப்ராக்டிக்கலாக நடக்குதா? கேமரா வீடியோ எடுத்து அனுப்புங்க. நீங்கள் என்ன நல்லூர் வட்டத்தின் ஒவ்வொரு திட்டமும் லட்சிய சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாகவே உருவாகி வருவது போல் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த இளைஞர் பாராளுமன்றமும் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களிடையே நடைபெற்றால் எதிர்காலத்தில் பயிற்சி பெற்ற திறன்மிக்க நேர்மையான அரசியலை பார்க்கலாம் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளதாக நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு தெரிவித்தார். முகாமின் முதல் நாள் அனுபவம் பற்றி மாணவர்கள் பயிற்சி பெற்றது எங்கேயும் கிடைக்காத இந்த கருத்து எங்கேயும் போனாலும் ரொம்ப வேல்யூபுளான ஒரு வேர்ட்ஸ் இது. ஸோ எல்லாருக்கிட்டையுமே அவங்களோட ட்ரீம்ஸை கேட்டு அவங்ககிட்ட அவங்க வேலை இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட கருத்துக்களை சொல்ல வச்சு இந்த மாதிரி பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் இது வரைக்கும் இவ்வளோ ஆன்சர்லாம் சொன்னதே இல்லை. அவங்க என்னையை காமிச்சு இந்த பொண்ணு மாதிரி ஷெட்யூல்லாம் போட்டு இது பண்ணுங்கன்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் ஆர்வமாக இருந்துச்சு. அடுத்தடுத்த இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் நிறையா தயக்கம் இல்லாமல் இனிமேல் எல்லாத்துலேயும் போல்டாக பேசணும்னு நான் இந்த செக்ஷன் இருக்கேன். முகாமில் பங்கு பெற்ற மாணவர்கள் இரவு தங்க பல்வேறு இல்லங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார்.
நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. கலாம் ஜோதி வைய தலைமைக்குள் முகாமின் மேலும் சில செய்தி துளிகள். முகாமில் மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் 2017 12,000 ரூபாய் மட்டுமே எடுத்துக்கொண்டு சென்னையிலிருந்து புறப்பட்டு 2 மாதங்கள் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத், டில்லி போன்ற மாநிலங்களில் குக்கிராமம் வரை சுற்றுப்பயணம் செய்த அனுபவம் அனைவரையும் மிகவும் கவர்ந்தது. அதிலும் 1,200 ரூபாயை மீதம் பிடித்து கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. நிறைய வேலைகள் நடந்துட்டு பல சமுதாய கண்ணோட்டம் நிறைந்த விஷயங்கள்ல நேராக போயிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய லேர்னிங்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு இடத்துக்கு போனால் நம்ம கூட நம்ம பொறுப்பாளர்கள் கூட இருப்பாங்க. அதை வந்து நம்மளுக்கு நேரடியாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம எவ்வளோ விஷயங்களை அப்சர்வ் பண்ண முடியுது, அந்த அப்சர்வேஷனுடைய விளைவாக நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா அதை நம்ம எப்படி மாற்ற போகிறோம், இல்லை அங்கே எது நல்லா போயிட்டு இருக்குங்கிற உணர்வை நம்ம பெற்றுக்கணும். இது எதுக்குன்னா லீடர் ஆக போகிற நம்ம இப்போவே லீடராக இருக்க நம்ம அதோடைய நாலேஜை தெரிஞ்சுக்கிறது தான் அடிப்படையில். அது அந்த முகாமில் பங்கு பெற்ற மாணவர்கள் முதல் நாள் இரவு தங்குவதற்கு பல்வேறு வீடுகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முகாமின் ஒரு சிறப்பு அனுபவமாக இருந்தது. மற்றொரு சிறப்பு, முகாமின் 2ஆம் நாள் காலை 7 மணிக்கு மாணவர்கள் 4 குழுக்களாக சென்னை கீழ்ப்பாக்கம் பொது மருத்துவமனை, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், புழல்கேரி வளர்ச்சிப்பணி, பெரம்பூர் அருள்ஜோதி அண்ணாலயம் ஆகிய இடங்களை பார்வையிட்டனர். மீண்டும் மாணவர்கள் முகாம் நடைபெறும் MSW கல்லூரி அரங்கத்தில் ஒன்றிணைந்து அது பற்றிய அனுபவ பகிர்வு இதோ. ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, அந்த டேமுக்கு மேலே கூட்டிகிட்டு போய் அதோட ஃபங்க்ஷன் எப்படி வந்து அந்த ஷட்டர் ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு அந்த மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே காட்டியிருந்தாங்க. இப்படி தான் வந்து நாங்கள் ஷட்டர் வந்து அந்த ஃப்ளட் டைம் அப்போ எப்படி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் தென் அந்த ஹிஸ்டாரிக்கலாக கொஞ்சம் வந்து சொன்னாங்க, அந்த 18 சம்திங்கில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் எப்படி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்டு இப்போ வர எப்படி பராமரிச்சுட்டு இருக்காங்க, அண்டு ரியாலிட்டி எப்படி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் இப்போது ரெட்டேரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் அப்கமிங் டைமில் எப்படி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அது வந்து பப்ளிக்கு வந்து எப்படி ஓப்பன் விசிட்டாக எப்படி வந்து அதை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஃபியூச்சர் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 அனுபவங்கள் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது இந்த புழல் ஏரி ஃபீல்டு விசிட் அப்போ. அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி மக்கள் கிட்ட நாங்க வந்து போய் பேசலாம் அப்படின்னும் போதும் எங்களால அந்த அளவுக்கு இன்டராக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. ஏன்னா அவங்கவுங்க கஷ்டத்துல இருந்தாங்க, உடம்பு முடியாமலோ இல்லை வந்து அவங்க மனதளவுல வந்து கஷ்டத்துல இருந்தாங்க. ஸோ அதனால அவங்கள போய் அந்த அளவுக்கு கேட்டு தெரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் நாங்க வந்து 7 மணினா 7:15 7:30 நாங்க வந்து உள்ள போயிட்டோம். எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டோம். கிட்டத்தட்ட 10:15 கிட்ட தான் நாங்க வெளியே வந்தோம். இவ்வளவு நேரம் இருந்துமே அந்த அளவுக்கு நிறைய பேர் கூட இன்டராக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கஷ்டம் வந்து எங்களுக்கு இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களோட உடம்பு முடியாதனால தான் வந்திருக்காங்க. இதே மற்ற இடங்களுக்கு போயிருந்தா மற்றவங்க என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருக்கலாம். அதே மாதிரி டாக்டர்ஸுமே வந்து உள்ள அவங்க பேஷண்ட் கூட இருந்ததுனால எங்களால் அந்த இன்டராக்ஷன் வந்து வச்சுக்க முடியாமல் போயிடுச்சு. இன்னொரு நல்ல விஷயம் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, கேஎம்சியில் வந்து இந்த டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிளீனாக வச்சுருந்தாங்க. நாங்கள் முக்கியமாக வந்து டெர்மட்டாலஜி அந்த டாக்டருக்கு முன்னாடி வந்து அந்த போர்டில் வந்து அவங்க எந்த பேஷண்ட்ஸ் அவுட் பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க, எத்தனை இன் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அந்த கால்குலேஷன் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு செக்ஷன்ஸ்லையுமே லைக் ஆர்த்தாலஜி பீடியாட்ரிஷியன், அதுக்கப்புறம் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட், இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸில் அவங்கவுங்க டேட்டாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எத்தனை பேஷண்ட்ஸ் உள்ளே வராங்க, டெய்லி எத்தனை பேஷண்ட்ஸ் வெளியே போகிறாங்க அப்படின்ற கால்குலேஷன் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவங்க அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க அப்படின்றது வந்து நினைச்சேன். ஸோ அதுதான். நன்றி. காலை விசிட் அனுபவ பகிர்வினை தொடர்ந்து ஒரு இந்திய குடிமகனின் கடமையாக என் பொறுப்பு என்ற தலைப்பில் அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கம் நடைபெற்றது. என்னோட பேப்பர்ஸ் வாங்கி எழுதிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதான். இந்த அழுதான் அவங்க வீட்டில் என்ன பண்றாங்கன்னா, இதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. ரைஸ் பண்ண அந்த நாளே அந்த தினத்தோட இரவே நைட்ல வந்துட்டு நீ ஒரு
தாழ்ந்த ஜாதிக்காரன் நீ எப்படி எங்களை கம்ப்ளைண்ட் பண்றான்னு சொல்லி அந்த குடும்பத்து மேலேயே வந்து ஒரு சத மாதிரியான தாக்குதல் நடந்திருக்கு. அந்த பையன் இதுல வந்து உயிர் பிழைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். இதுல அவனோட மன நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அவன் இதுல இருந்து மீண்டு வரான், அவன் உடல் அளவிலையும் சரி மனதளவிலையும் சரி மீண்டு வரான். மீண்டு வந்து எக்ஸாம் எழுதுறான். எக்ஸாம் வந்த பையன் 469 மார்க். எனக்கும் இங்க இருக்கிற அனைவருக்கும் சில கடமைகள் இருக்கு. நம்ம நாட்டை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதான் கடமைகள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பை அந்த கொடுத்துருக்கிற அந்த சட்டங்களை கட்டுப்பட்டு தேசிய கொடி தேசிய கீதத்தை வந்து மதிக்கணும். ரெண்டாவது, நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கு உடன் போய் அந்த போராட்டத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். செகண்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம பொது சொத்துக்களை வந்து பாதுகாக்கணும். பொது சொத்துக்கள்னா நம்ம பாரம்பரிய கட்டிடங்கள், கோவில்கள், இந்த மாதிரி நம்ம நாட்டில் இருக்கிற பொது சொத்துக்களை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. அடுத்ததாக காடுகள் இருக்கும், நம்ம சுத்தி காடுகள்லாம் இருக்கும். நம்ம நாட்டில் இருக்கிற காடுகள், ஏரிகள், ஆறுகள், விலங்குகள் இதெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும். அதுவும் நம்ம ஒரு கடமை. இந்த கேம்ப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயமும் நமக்கு தெரியும், ஆனா நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், அதை ஒரு விஷயமா பொருட்படுத்திருக்க மாட்டோம். இப்போ வந்து காலையில் வந்து நற்பண்புகள், நம்மளோட தலைமை பொறுப்பு பற்றி இது மாதிரி சொல்லிருந்தாங்க. ஒரு குறும்படம் வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன பையன் வந்து அந்த மரக்கட்டையை வந்து நடு ரோட்ல இருந்து எடுத்து சாலையோடைய பிரச்சனையை வந்து தீர்க்கிறது. அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மாற்றம்ன்றது நம்ம சொல்லுவோங்க, இந்த உலகத்துல வந்து அது மாறணும் இது மாறணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த நாட்டுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும், மாற்றத்தை கொண்டு வர முடியும், நம்மால் முடியும். அதனால இங்க இருக்கிறவர்கள இந்த டீமோட நான் சேர தயாரா இருக்கேன். இந்த டீமோட நானும் சேர தயாரா இருக்கேன். நாளைக்கு இந்த பட்டியல என் பேர் வரணும் அப்படின்னு விருப்பப்படுகிறார். அப்படியே அவங்க மட்டும் வேலைக்கு செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.